என் தங்கப்பிள்ளையே, உனக்காக திறக்கப்பட வேண்டிய கதவு எது என்பதனை நான் இப்பொழுது உன் முன்னால் வைத்திருந்தேன். என் தங்கமே, அதில் நீ எந்த கதவை திறந்தாயோ அந்த கதவிற்கு பின்னால் என்ன இருந்தது என்பதனை இப்பொழுது அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ தொடுவதற்கு முன்னால் மனதிற்குள் என்ன நினைத்தாய்? உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவோ, உன் வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார நினைத்தாயோ அதை நினைத்து கொண்டுதான் நீ தொட்டிருக்கின்றாய். ஆனால் அம்மா ஒவ்வொரு கதவிற்கு பின்னாலும் ஒவ்வொரு விஷயங்களை வைத்திருந்தேன். அதில் என்ன இருந்தது என்று அம்மா உனக்கு சொல்லும் பொழுது, நீ தொட்ட விஷயம் உனக்கு நடக்குமா? அல்லது நீ தொட்டது சரியான காரியம்தானா? அல்லது வேற காரியத்தை தொட்டு விட்டாயா? அது உனக்கு தேவையான விஷயமா என்பதை நீ கண்டுகொள்வாய். என் தங்கமே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில நல்ல விஷயங்கள் உடனுக்குடன் நடந்து விடாது. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் என்ற ஒன்று வாய்க்கத்தானே வேண்டும். இப்பொழுது உனக்கு அதற்கான நேரம் வாய்த்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அம்மா திடீரென்று இதுபோல ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். நீ நினைத்து தொட்டதும் நான் வைத்திருப்பதும் சரியாக இருந்தால் நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலி. மாறாக நீ நினைத்தது ஒன்றும் நான் வைத்தது ஒன்றுமாக இருந்தாலுமே என் குழந்தை, நீ பாக்கியசாலிதான். ஏனென்றால் நான் கொடுப்பது எதுவுமே உனக்கு தேவையற்றது கிடையாது. உன் வாழ்க்கையில் எல்லாமே மிகவும் அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும்தான் உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் மனதிற்குள் புரிந்து கொள். என்ன கதவை தொட்டோம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என்ன இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வர வேண்டும். மாறாக எதுவோ என்னவோ என்று நினைத்து கொண்டு நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பக்கூடாது. நடப்பதும் கிடைப்பதும் நம் வாழ்க்கைக்கு சரியானதுதான். நம் வராகி நமக்காக கொடுக்கின்றாள் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் இதற்காக நீ வேதனைப்படக்கூடாது. என் தங்கமே, நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அம்மா இப்பொழுது நீ தொட்டதில் என்ன இருந்தது, மற்றதில் என்ன இருந்தது என்று சொல்கின்றேன். என் குழந்தையே, நீ தொட்டது முதலாவது கதவாக இருந்தால் என் தங்கமே, அங்கே உனக்கு அல்ல அல்ல குறையாத பணத்தை நான் வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, பணம்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், பணத்தை மட்டுமே சார்ந்திருப்பவர்கள் உன்னுடைய மனதிற்குள் விதைத்திருக்கின்ற ஒரு எண்ணம்தான் பணம் மட்டுமே வாழ்க்கை என்று. பணம் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்று அவர்கள் உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அதனை மறுக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே போதும் என்று நினைப்பதைத்தான் அம்மா எதிர்க்கின்றேன். என் தங்கமே, அன்பு பாசம் எல்லாம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. பணம் ஒன்றை மட்டும் வைத்து கொண்டிருந்தால் கடைசியில் எதுவுமே ஒரு பாசங்கள் இல்லாமல் தான் நீ தனியாக நின்று கொண்டிருப்பாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என் குழந்தை, இப்பொழுது நீ தொட்டது இந்த முதல் கதவாக இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை நான் அள்ளி கொடுக்கின்றேன். என் குழந்தைக்கு போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை நான் பெருக தருகின்றேன். என் தங்கமே, அதனால் நீ தொட்டது முதலாவது கதவாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இரண்டாவதாக கதவை நீ தொட்டிருப்பாயானால் இரண்டாவது கதவிற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக தரவிருப்பது நீ இழந்த உன்னுடைய வாழ்க்கை. என் தங்கமே, எந்த ஒரு வாழ்க்கையை இழந்து விட்டதாக நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை எல்லாம் சரி செய்து கொண்டு அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்றாயோ, அந்த வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன். என் தங்கமே, நீ இழந்தது உன்னுடைய மனதை அந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கின்றது. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்கின்ற பக்குவம்
உனக்குள் வந்திருப்பதனால் அம்மா உனக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக தரலாம் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன். என் குழந்தை, நீ தொட்டது இரண்டாவது கதவாக இருந்தால் மீண்டும் உன்னுடைய இழந்த வாழ்க்கை உன் கையில் நல்லபடியாக கிடைக்கும். என் குழந்தை, மூன்றாவது கதவை நீ தொட்டிருப்பாயானால் அங்கேதான் உனக்கான மிக பெரிய விஷயங்கள் ஒளிந்து கிடக்கின்றது. இந்த மூன்றாவது கதவை தொட்ட என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்கான பதில் அதில் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? மற்றவர்கள் நம்மோடு பேசும் பொழுது என்ன நினைக்கின்றார்கள், எதை பற்றி நம்மை நினைத்து கொண்டு நம்மிடம் இப்படி எல்லாம் பேசுகின்றார்கள் என்று அறிய முடியாமல் என் குழந்தை நீ தவிக்கின்றாயல்லவா? உண்மையை சொல்கின்றார்களா, பொய்யை சொல்கின்றார்களா, உன் மீது உண்மையாகவே அவர்களுக்கு அக்கறை இருக்கின்றதா, இல்லை நடிக்கின்றார்களா என்று தெரியாமல் என் பிள்ளை தவிக்கின்றாயல்லவா? ஒருவர் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார் என்றால் நீ அதனை கண்மூடித்தனமாக நம்புகிறாய். ஆனால் உண்மையிலேயே இவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு உண்மையா என்ற ஒரு சந்தேகம் உனக்கு வரும் பொழுது அந்த சந்தேகத்திற்கான தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா? அதனால் மற்றவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதனை கண்டறியக்கூடிய திறனை நான் உனக்கு அந்த மூன்றாவது கதவில் வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, மூன்றாவது கதவை தொட்டவர்கள் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரிய வேதனையான மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்கின்ற திறமையை நிச்சயமாக பெற்றுவிடுவார்கள். ஒருவர் பேசுகின்ற விதத்திலேயே அவர்களின் எண்ணங்கள் என்னவென்பதை தெரிந்து கொள்வார்கள். ஒருவர் பார்க்கின்ற பார்வையிலும் நடந்து கொள்கின்ற விதத்திலும் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்கின்ற ஒரு சக்தியினை நான் உனக்கு கொடுக்கின்றேன். என் தங்கமே, இது போதுமல்லவா? இந்த மூன்றில் நீ எதை தொட்டாலும் சரி, அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்லதை கொடுக்கத்தான். பணம் என்ற ஒன்று இருந்தால் நீ இழந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு திரும்ப கிடைத்துவிடும். இழந்த வாழ்க்கை திரும்ப கிடைத்து விட்டாலே மற்றவர்களை பற்றி அறியக்கூடிய தெளிவான ஒரு மனநிலையை நீ பெற்று விடுவாய். உன்னுடைய மனநிலை குழப்பமடைந்ததற்கு காரணமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல கஷ்டங்கள்தான். நீ உன்னுடைய வாழ்க்கையை இழந்ததனால்தான் இந்த அளவிற்கு மனவேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது உனக்கு இதில் தெளிவு பிறக்கின்றதோ அப்பொழுதே நீ இழந்ததெல்லாம் மீண்டும் உன் கைகளிலேயே வந்து கிடைத்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி இன்று உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி இருக்கின்றாய். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் குறையாக தோன்றுகின்றதோ, எதுவெல்லாம் இருந்தால் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன். என் பிள்ளை, மனதளவில் நீ கொண்ட ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உன் வராகி அம்மா நான் உனக்கு போக்கி தருகின்றேன். அம்மா சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். நிறைவேற்றவில்லை என்று நினைப்பதற்கு முன்பாக நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தந்தது என்று. இந்த தாய் எதற்காக இத்தனை தாமதத்தை எடுத்து கொண்டாள் என்று. என் தங்கமே, நிச்சயமாக இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நீ பட்ட பாடுகள் எல்லாம் நான் நன்கு அறிவேன். நீ இதற்காக செய்த தியாகங்கள் எல்லாம் இந்த தாயானவள் நான் அறிவேன். உன்னுடைய தியாகங்களை எல்லாம் மற்றவர்கள் வேண்டுமானால் புரிந்து கொள்ளாமல் சென்றிருக்கலாம். ஆனால் ஒரு அம்மாவாக என்னால் நிச்சயமாக இதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் என் தங்கமே, நீ வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கு யார் துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மை வழிநடத்தவும் நம் கரம் பற்றி நடக்கவும் நம் வராகி அம்மா இருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கென்று வாழ்க்கையை சரிபடுத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஒரு நாளும் என்னுடைய பொறுப்பிலிருந்து தவற மாட்டேன் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ சரியான நேரத்தில் சரியாக புரிந்து கொண்டால் போதும். இனி ஒரு நாளும் உன்னை கவலை நெருங்காது. கவலைகள் வந்தாலும் வந்த வழி தெரியாமல் அது செல்லும் என்பதை குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும்.
அம்மாவின் அன்பு என்றுமே உனக்கு நிலையானது. விட்டு சென்ற வாழ்க்கை உனக்கானது என்றால் நிச்சயமாக என் குழந்தையை தேடி அது வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்ற சில நல்ல நிகழ்வுகளை என் குழந்தை பத்திரமாக பற்றி கொண்டு அதன் வழியை நடந்து உனக்கான வெற்றியினை பெற்றுவிடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.